இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேரட்டு, அது பின்னால் வந்து டாக்கிங் பேரட்டு. பின்னால் வந்து நம்ம பேட்ரி போட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் மறுபடியும் பேசும். இது நம்ம அமேசானில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். 3 பேட்ரி இருக்கும், AAA பேட்ரி ப்ளஸ் ஆன் ஆஃப் பட்டனும் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னி கேம்ஸாக இருக்கும். இது நம்ம பேசுகிறது அப்படியே பேசும், டாக்கிங் பேர்ட் மாதிரி. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கொயர் டைப் போர்டு. இதில் வந்து நிறைய ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட்ஸு, நம்பர்ஸு, ஷேப்ஸு அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்ப்புக்காக கூட இருந்துட்டோம் அப்படின்னா அவங்களே எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி இந்த ஸ்டிக்ஸ்லாம் எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதை செட் பண்ணால் இப்போ ஏ அப்படிங்கிற ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி நம்ம ஒவ்வொரு ஷேப்ஸு, ஒவ்வொரு நம்பர்ஸு, ஒவ்வொரு ஆல்ஃபபெட்ஸு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். நான் 1 அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அந்த ஸ்டிக்கு வந்து நம்ம சரியாக அதோட இதை ப்ளேஸ் பண்ணணும். அதை பார்த்து அது பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. ஒவ்வொரு ஷேப்ஸு, கர்வு, லைனு, 2 டாட் உள்ளது, அதுக்கப்புறம் 3 டாட் உள்ளது. அதை நம்ம எதில் ப்ளேஸ் ஆகுங்கிறத பார்த்து நம்ம ப்ளேஸ் பண்ணி அந்த ஷேப்ஸுக்கு வந்து கொண்டு வரணும். இது மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அதாவது 0 அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கர்வ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் அது வந்து எந்த கர்வ், அது லென்த் வந்து சில இது கரெக்டாக செட் ஆகாது. ஸோ நம்ம கரெக்டாக என்ன செட் ஆகும், டைமண்ட்டு பண்ணலாம் அப்படின்னு இந்த ஸ்டிக்கு வந்து 2 ஹோல் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம டைமண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷேப்ஸ் நல்லா இருக்கா, டைமண்ட் மாதிரி இருக்குது, ப்ளூ கலர் ஸ்டிக்கு. ஸோ இது வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும், ப்ளஸ் கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிட்டு. இது பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 0, அதாவது 0 போடுறதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது 4 கர்வ்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ரெட் டாட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த பேட்டர்னில் வந்து என்னென்ன ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஒவ்வொரு ஷேப்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன பிள்ளைங்களை வந்து நம்ம ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இங்கே வந்து இது 150 தான். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்கை வந்து கமெண்ட்டில் கொடுங்க, வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இசட் ஃபார்மேஷனுக்காக நான் ஸ்டிக்கு வந்து இந்த சைடு டயகனல் இருக்குல்ல, அது வந்து 2 ஸ்டிக்கு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரே ஸ்டிக்கில் கனெக்ட் பண்ண முடியாது, 2 ஸ்டிக்கு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், ப்ளூ கலர் வச்சு இந்த ஃபார்மேஷன் நல்லாயிருக்கும். டர்ன் பண்ணி பார்த்தா என் ஷேப்பில் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.